அத்திக்காய் காம்பு கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இதை இடிச்சுக்கலாம். இடித்ததும் சமைக்கிற வரைக்கும் தண்ணியில் ஊற வைக்கணும், இல்லாட்டி கருத்துரும். கடலைப்பருப்பு கைப்பிடி அளவு, மஞ்சள் பொடி, தனியாப்பொடி, சிகப்பு மிளகா பொடி, உப்பு. கடலைப்பருப்பு 3 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன், பாதி அளவு. 3 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிஞ்சிடும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வேண்டும், நறுக்கின தக்காளி 2, தண்ணி வடிச்சு அத்திக்காய் சுருண்டு வரும்போது மிளகாய் மசாலா கலந்து இறக்கிடலாம். குக்கரில் எடுத்து சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அஞ்சு விசில் வேக வச்சு இறக்கியிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் வேக வச்சு அத்திக்காய், கொத்தமல்லி, மசிச்சவாறு கலந்து விட்டு சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்து இறக்கலாம். அத்திக்காய் கூட்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்படியேவும் சாப்பிட்லாம், சாதம் சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம். நான்வெஜ் டேஸ்ட் இருக்கும். அத்திக்காய் கூட்டு